சஷ்டி விரதம் யாரெல்லாம் இருக்கலாம்? தமிழ் கடவுளான முருப்பெருமானுக்குரிய திதி சஷ்டி. மாதத்தில் 2 சஷ்டி திதிகள் வரும். வளர்பிறை மற்றும் தேய்பிறை என இரண்டிலும் வரும். சஷ்டி திதிகளிலும் விரதம் இருப்பது சிறப்பானதாகும். முருகனின் அருளை பெறுவதற்கு சஷ்டி விரதம் இருப்பார்கள். சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் என்பது பழமையாழி. இதனால் குழந்தை இல்லாதவர்கள் மட்டுமே சஷ்டி விரதம் இருக்க வேண்டும் என்ற கருத்து இருக்கிறது. ஆனால் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை, தொழிலில் வளர்ச்சி இல்லை, வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை, வறுமை தீரவில்லை, தீராத நோய், வாழ்க்கையில் தடைகள், பிரச்சனைகள் வந்து கியாண்டே இருக்கிறது என்பவர்கள், கஷ்டமில்லாத வாழ்க்கை, நினைத்தது நடக்க வேண்டும் என்கிறவர்கள் சஷ்டி திதியில் விரதம் இருக்கலாம். சஷ்டி விரதம் பலன்கள்: குழந்தை பாக்கியம் கிடைக்கும், கல்யாண வரன் அமையும், உடல் நோய்கள் குணமாகும், படிப்பு வேலை ஆகியவற்றில் பிரச்சனைகள் தீரும், மன வலிமை அதிகரிக்கும், வாழ்வில் வளமும் நலமும் அதிகரிக்கும். சஷ்டி விரதம் இருக்கும் முறை: விரதம் இருப்பவர்கள் உபவாசமாக இருக்கலாம். முடியாதவர்கள் காலை உணவை மட்டுமேயா அல்லது பகல் உணவை மட்டுமே தவிர்த்து விரதம் இருக்கலாம். அல்லது ஒருவேளை பழம் மட்டும் சாப்பிட்டும் பகல் பேழுதில் உப்பு இல்லாமலும் உணவு சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். சஷ்டி விரத நாளில் தலைக்கு குளித்துவிட்டு முருகனுக்கு வெள்ளை நிற பூக்கள் சூட்டி முருகனுக்குரிய பாடல்கள் பாடி விரதம் இருக்கலாம். காலையில் பால், பழம், வெற்றிலைப்பாக்கு மட்டும் படைத்து வழிபட வேண்டும். காய்ச்சிய பாலில் சர்க்கரை அல்லது தேன் கலந்து படைக்க வேண்டும். இந்த பாலை நீங்களே குடித்து விடலாம். முடிந்தால் அருகில் உள்ள முருகன் கேயாவிலுக்கு சென்று வழிபட்டு வரலாம். முடியாதவர்கள் வீட்டிலேயே வழிபடலாம். மாலையில் மீண்டும் வீட்டில் பால், பழம் படைத்து ஒரு மனைப்பலகையில் கேளமிட்டு அதில் 6 அகல் விளக்கில் நெய் விளக்கேற்றி வழிபட வேண்டும். 6 விளக்குகளில் ஒரு விளக்காவது நெய் விளக்காக ஏற்றுவது சிறப்பு. சுவாமிக்கு படைத்த பாலை நீங்களே குடித்துவிட்டு விரதத்தை நிறைவு செய்து கேளலாம். என்ன வேண்டுதலுக்காக சஷ்டி விரதம் இருந்தாலும் கந்த சஷ்டி கவசம் படிக்க வேண்டும். இது போல உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் வரை சஷ்டி விரதம் இருங்கள். முருகன் நிச்சயம் அருள் புரிவார்.